இங்கிலீஷ் சீன்ல கிஸ்ஸிங் ஷாட் வந்து மிடில் ஆஃப் பண்ணுவோம் ரிமோட்டை வச்சு. இப்போ பிக் பாஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிடு ரிமோட்டை. ஏன் ஐயோ விஜய் டிவி ஏன்னா நீ ஈவினிங் அதை பார்த்த உடனே ஐயோ இந்த 1 hour நீ போய் படி 1 hour போய் பண்ணிட்டு வா அப்படின்னு வெளில அனுப்பிச்சிடணும் குழந்தைங்க. அதுக்கப்புறம் மொபைல்ல பார்ப்பாங்க, அது வேற விஷயம். இந்த காலத்து குழந்தைங்க திறமைசாலி, தெளிவு, ரொம்ப ரொம்ப தெளிவானவங்க. பட் அது ஏன் இந்த மாதிரி இல்ல கெடுக்கிற ஜோனர்ல இருக்கிறது வந்து ஸ்டார் விஜய் வந்து பேர் போற மாதிரி. ஸ்டார் விஜய் இஸ் a corporate compared to all the channels. நான் எல்லா சேனல்லையும் காம்பரரா ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டார் விஜய் ஜில்லுன்னு ஒரு சந்திப்பு நான் போகும்போது அவங்க எனக்கு கொடுத்த ஹைப் மட்டும் இல்லாம பப்ளிசிட்டி வாஸ் சூப்பர். அண்ட் அவங்க செலெக்ஷன் ஆஃப் பீப்புள் ஹூ கேம். இப்போ நான் பேட்டி எடுக்க உட்காந்தவங்க எல்லாம் நீங்க பாரு மாதவன் சார், பால் தினகரன் சார், அந்த மாதிரி இவர் பா விஜய் சார் எல்லாம் வந்து டாப் மோஸ்ட். யாரெல்லாம் லீடிங்கா இருந்தாங்களோ எந்தெந்த துறையில இவர் எங்க வந்தாங்க, நம்ம ஜெமினி கணேசனோட டாட்டர் டாக்டரா இருக்காங்க ஜிஜி ஹாஸ்பிட்டல், அவங்க வந்தாங்க. இந்த மாதிரி செலக்டிவா கிளாஸான பீப்புளை செலக்ட் பண்ணிட்டு இருந்த ஸ்டார் விஜய் டிவி ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கு வரவங்களையும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இருந்த ஸ்டார் விஜய் இன்னைக்கு என்ன ஆச்சு? இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான் ஆடியன்ஸ் யோசிக்கிறேன். நீங்க என்ன வேணா போட்டு போங்க, நாங்க பார்த்தாதானே, நாங்க பார்க்கவே மாட்டோம், நாங்க வேற சேனல் மாத்திரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. இப்போ அப்ப அந்த சீசனுக்கு வந்து இந்த ஒரு நிலவரமா தான் இருக்குது. இல்ல மட்டும் இதுக்கப்புறம் மாறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இல்லங்க, இப்ப என்னன்னா இவங்க எல்லாமே எலிமினேட் ஆயிடுவாங்க. போறவங்க அத்தனை பேருமே they are fit for nothing. இப்போ பிரஜனை வந்து பிரஜனையும் பிரஜன் ஒய்ஃபையும் வைல்ட் கார்டு ரவுண்ட்ல உள்ள கொண்டு வராங்க. எதுக்கு கப்புலா உள்ள கொண்டு வராங்க? இப்போ உள்ள ஏன்னா வெளியே நல்லா இருப்பாங்க, உள்ள போய் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்றதுதான். எதுங்க இல்ல உள்ள போய் அடிச்சுக்கிட்டோம் இல்ல. இப்போ இவங்க ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி மத்தவங்களை எரிச்சல் மூட்ட சான்சஸ் இருக்கு. இப்ப புருஷனை பத்தி பேசினா இப்போ இந்த அரோரா வந்துட்டு இவர் துர்ஷனை கூப்பிடுறாங்கன்னா உள்ள பிரஜனை கூப்பிட முடியுமா? விட்டுருவாங்களா? ஒய்ஃப் பிச்சை எடுத்துட மாட்டாங்க இவங்கள. விஜய் பார்வதி இப்ப கமருதன் பொண்டாட்டிய உள்ள விட்டா கமருதன் என்ன ஆவாரு? அவ்வளவுதான், சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி தான் சொல்றேன்னு. இந்த மாதிரி இது மோதி பாக்குற ஒரு இதா ஆயிப்போச்சு, சர்க்கஸ் ஆயிடுச்சு.